இப்போ ஃபயர் ஃபைட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சிவில் டிஃபென்ஸ் சர்வீஸ். ஓகேவா? ஃபயர் ஃபைட்டிங் வந்து சிவில் டிஃபென்ஸ் சர்வீசஸ்ல சிவில் டிஃபென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்கேஸ் ஒரு பில்டிங் இருக்கு, எமர்ஜென்சி டைம்ல எப்படி அந்த பில்டிங்ல இருந்து ரிசோர்ஸ வந்து சேவ் பண்றது அப்படிங்கறத பத்தி பாக்குறதா சிவில் டிஃபென்ஸ். ஓகேவா? இப்போ சிவில் டிஃபென்ஸ் அத்தாரிட்டிட்ட நம்ம என்னெல்லாம் சர்வீசஸ் சப்மிட் பண்ணுவோம்னா, ஃபயர் ஃபைட்டிங், ஃபயர் அலாரம், ஓகேவா? வேற என்ன இருக்கு? ஸ்மோக் மேனேஜ்மெண்ட். ஏசில ஸ்மோக் மேனேஜ்மெண்ட். சரியா? ஃபயர் ஃபைட்டிங், எலக்ட்ரிக்கல்ல ஃபயர் அலாரம், ஹெச்வேக்ல ஸ்மோக் மேனேஜ்மெண்ட். இந்த 3 சர்வீஸும் சிவில் டிஃபென்ஸ் அத்தாரிட்டியில சப்மிட் பண்ணி தான் நம்ம அப்ரூவல் வாங்கணும். அதுல ஒண்ணுதான் என்னது ஃபயர் ஃபைட்டிங். ஃபயர் ஃபைட்டிங்குடைய பர்பஸ் என்ன? இன்கேஸ் எமர்ஜென்சி டைம் ஒரு பில்டிங் கட்டுறோம், 30 மாடி, 100 மாடி, 120 மாடிலாம் கெட்டதான் செய்யறோம். ஓகேவா? சோ இந்த பில்டிங்ஸ்ல அது எந்த மாதிரி, எந்த டைப் ஆஃப் பில்டிங், ஒரு மாலா இருக்கட்டும், ரெசிடென்சியலா இருக்கட்டும், ஹோட்டல் அபார்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும், கமர்ஷியல் பில்டிங்ஸ் எதுவா இருந்தாலும் அங்க யாருமே இருப்போம், ஹியூமன் தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இன்கேஸ் அந்த பில்டிங் ஃபயர் ஆயிட்டு, எமர்ஜென்சி ஃபயர்னா இந்த ஃபயர்ல இருந்து எப்படி வந்து ஹியூமன்ஸ் வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கறத இத டிசைன் பண்றதுதான் என்னது ஃபயர் ஃபைட்டிங் சர்வீசஸ். சரியா? இப்போ நம்ம ஃபயர் ஃபைட்டிங் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு 3 சிஸ்டம்ஸ் இருக்கு. ஃபயர் ஃபைட்டிங்ல 3 சிஸ்டம். ஒன்னு என்னமா, ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம், ஹைட்ரன் சிஸ்டம், தென் ஃபயர் சப்ரஷன் சிஸ்டம். ஓகேவா? சப்ரஷன், ஃபயர் சப்ரஷன் சிஸ்டம். ஸ்ப்ரிங்க்லர் போட்டீங்களா? ஸ்ப்ரிங்க்லர், ஸ்ப்ரிங்க்லர், ஹைட்ரன் அண்ட் ஃபயர் சப்ரஷன் சிஸ்டம். ஓகேவா? ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் அப்படின்னா என்ன? பை யூசிங் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஓகேவா? தொடருமா? ஸ்ப்ரிங்க்லர்ஸ் ஸ்ப்ரிங்க்லர்ஸ்னா இதுதான் ஸ்ப்ரிங்க்லர்ஸ். ஓகேவா? நிறைய பில்டிங்ஸ்ல பார்த்துருப்போம் நீங்க, பெரிய பெரிய கடைகள், துணி கடை, மாலு, இங்கெல்லாம் போனீங்கன்னா ஃபால் சீலிங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன இருக்கும், ஸ்ப்ரிங்க்லர்ஸ் என்ன செய்யும், வச்சிருப்பாங்க. ஓகேவா? இது என்னமா, ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம். நம்மளுக்கு ஃபயர் ஃபைட்டிங் என்ன அப்படின்னா, ஃபயர் ஃபைட்டிங்ல டிபெண்ட்ஸ் ஆன் ஹசார்ட்ஸ் பொறுத்து. ஹசார்ட்ஸ்னா அதோடைய ஹசார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆபத்து, எந்த அளவு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கோ அந்த இடத்தை பொறுத்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். ஹசார்டஸ் அதுல வந்து நம்மளுக்கு வந்து நார்மல், மீடியம், ஹை ஹசார்ட் ஏரியா அப்படின்னு இருக்கு. சரியா? டிபெண்ட்ஸ் ஆன் ஒவ்வொரு ஹசார்ட் ஏரியாவை பொறுத்து இந்த ஸ்ப்ரிங்க்லர்ல இந்த இடத்துல இருக்கலாமா, தெர்மல் ஒரு ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். சரியா? இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் ஹீட்டை பொறுத்து என்ன செய்யும். இப்போ இந்த இடம் ஃபயர் ஆகுது அப்படின்னா, இதுல இருந்த டெம்பரேச்சரை பொறுத்து இந்த இதுல உள்ள இந்த தெர்மல் என்வலப் என்ன செய்யுமா, உடைஞ்சு இதுல நம்மளுக்கு என்ன செய்யும், வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். ஓகேவா? சோ இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஹசார்ட்ஸை பொறுத்து என்ன ஆகும், என்னென்ன டெம்பரேச்சர்ல வைக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கு. சரியா? நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடத்தை பொறுத்து நம்மளுக்கு இதை வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் என்னலாமா, பெண்டன்ட், அப்ரைட் அண்ட் சைடு வால் ஸ்ப்ரிங்க்லர்ஸ். சரியா? பெண்டன்ட் டைப், இது வந்து பெண்டன்ட். பெண்டன்ட், அப்ரைட் அண்ட் சைடு வால் ஸ்ப்ரிங்க்லர்.
பெண்டன்ட் பெண்டன்ட் டைப் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஒரு மெயின் பைப் இருக்குன்னா அதுல இருந்து பிரான்ச் எடுத்து கீழே பார்க்க ஃபால் சீலிங்ல மேல இருந்து கீழே பார்க்க இந்த மாதிரி வைக்கிறது என்னமா? ஃபால் சீலிங்ல கீழே பார்க்க இருக்கிறது என்னது? பெண்டன்ட் டைப். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்குல்ல சரியா? ஒரு மெயின் லைன்ல இருந்து கீழே பார்க்க வச்சோம் அப்படின்னா இது என்னமா? பெண்டன்ட் டைப். அதே இது சீலிங்கை நோக்கி மேல பார்க்க அப்படி வச்சிருந்தோம் அப்படின்னா தெரியுதுலாமா? மெயின் லைன்ல இருந்து மேல பார்க்க வச்சிருந்தாங்க அப்படின்னா என்னமா? அப்ரைட் சீலிங்கை நோக்கி ஒரு அப்ரைட் ஒரு பெண்டன்ட். ஓகேவா? இது மேல பார்க்க த்ரோ மேல சீலிங்கை நோக்கி என்ன செய்யும்? சீலிங்ல அடிச்சு கீழே வரும். சரியா? இது என்னது? அப்ரைட் ஸ்ப்ரிங்லர். அதாவது சீலிங்கையும் கவர் பண்ணுவோம், கீழே நிஜம் கவர் பண்ணுவோம். சில இடத்துல ஃபால் சீலிங் ஏரியாஸ்லயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 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 அப்ரைட் வைப்போம், ஒரு பெண்டன்ட் டைப் நிச்சயம் வைப்போம். ஓகேவா? அதே மாதிரி நம்மளுக்கு பார்க்கிங் ஏரியாஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன பண்ணிருப்போமா? ஃபுல்லாவே அப்ரைட்டாவே என்ன செஞ்சிருப்போம், யூஸ் பண்ணிருப்போம். இப்போ நம்மளுக்கு பெண்டன்ட் டைப்ல நம்மளுக்கு வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகுறது இந்த மாதிரி நிச்சயம் வரும். ஓகேவா? ஸ்ப்ரிங்லர்ல இருந்து ஸ்ப்ரே ஆகுறது இந்த மாதிரி வாட்டர் நம்மளுக்கு நிச்சயம் ஸ்ப்ரே ஆகும். இதோட கவரேஜ் ஏரியா டிபெண்ட்ஸ் ஆன் ஒவ்வொரு ஸ்ப்ரிங்லருடைய இதை பொறுத்து நம்ம நிச்சயம் அப்ராக்சிமேட்டா ரேடியல்ல பாத்தீங்கன்னா 2 மீட்டர், இங்க இருந்து இங்க 2 மீட்டர், இங்க இருந்து இங்க 2 மீட்டர், ரேடியல்ல என்ன 2 மீட்டர் கவரேஜுக்கு இது இருந்துச்சு. சரியா? ஓகே. சோ நம்மளுக்கு ஸ்ப்ரிங்லர் டைப் என்னெல்லாமா இருக்கு? பெண்டன்ட் டைப், அப்ரைட் அண்ட் சைடு வால் ஸ்ப்ரிங்லர். ஓகேவா? சைடு வால் ஸ்ப்ரிங்லர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, இது என்ன அப்படின்னா இந்த உள்ள இருக்கலாமா, இந்த இது என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் சென்சிபிள் கிளாஸ் பல்ப் வச்சிருப்பாங்க. இதுல டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சரை பொறுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு ஹசார்ட் ஏரியாவை பொறுத்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நார்மல் ஹசார்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு 68 டிகிரி செல்சியஸுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அந்த டெம்பரேச்சரை அச்சீவ் பண்ணிச்சுன்னா அந்த பல்ப் என்ன ஆயிடும்? உடஞ்சு நம்மளுக்கு வாட்டர் இது வழியா நமக்கு என்ன செய்யும்? ஸ்ப்ரே ஆகும். ஓகேவா? சோ இது என்னது? டிஃப்ளெக்டர். இதுல பட்டு என்ன செய்யும்? ஸ்ட்ரைட்டா வர்றத இதுல பட்டு என்ன செய்யும்? விரியும். ஓகேவா? இது என்னது? டிஃப்ளெக்டர். இது கிளாஸ் பல்ப். ஓகேவா? டிபெண்ட்ஸ் ஆன் பல்ப் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் போட்டிருக்காங்களா, ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு டெம்பரேச்சர் என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 57 டிகிரி செல்சியஸ், 68 ரெட் கலர்னா 68, ஆரஞ்சுனா 57, 79. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஒவ்வொரு ஹசார்ட் ஏரியாவை பொறுத்து. ஓகேவா? இது என்னென்ன ஏரியாவுக்கு என்ன ஹசார்ட் லெவல் யூஸ் பண்ணுவோம், என்ன டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன இருக்கு? சார்ட் இருக்கு, அது காமிக்கிறேன். அது டிசைன்ல பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு ஸ்ப்ரிங்லர்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க, அதை எங்க பிக்ஸ் பண்ணுவோம், என்னென்ன டைப்ஸ் இருக்கு அதை நம்ம நினைச்சிடும் பார்க்கணும். ஓகேவா? ஆமா, இது வந்து அப்ரைட் ஆர்டர் இந்த மாதிரி என்ன செய்யும்? ஸ்பில் ஆகும். இதுல நமக்கு வந்து வாட்டர் பைப் லைன். ஆக்சுவலா நம்மளுக்கு நம்மளுக்கு நான் டைப் பண்றேன் இருக்குல்ல, நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங்லர்ல இங்க த்ரெட்டர் டைப் தான் கொடுத்துருப்பாங்க. எண்டு எப்படி இருக்கும் நம்மளுக்கு இந்த இருக்குல்ல, இதுதான் என்ன இட்டாலிக் டைப். ஓகேவா? இதுல இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி பைப்ல கனெக்ட் பண்ணி அதுல இருந்து பிரான்ச் வரும். அதோட எண்ட்ல என்ன இருக்கும் நம்மளுக்கு? ஒரு த்ரெட்டர் டைப்ல நம்மளுக்கு அவுட்லெட் இருக்கும். அதுல இந்த த்ரெட்டர் டைப் ஸ்ப்ரிங்லரை என்ன பண்ணிருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? சோ இதுல என்ன நமக்கு ஸ்ப்ரிங்லர் டைப்ஸ். ஓகே. சைடு வால் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? வால்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இருக்கா? இந்த மாதிரி இருக்கு. இப்ப நீங்க வால்ல இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, இப்ப இந்த வால்ல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. த்ரோ நம்மளுக்கு இங்க இருந்து ஹரிசாண்டலா நமக்கு என்ன செய்யணும், ஸ்ட்ரைட் த்ரோவா நம்ம என்ன செய்யணும் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து நமக்கு என்னமா சைடு வால். வால்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. த்ரோ வந்து என்ன செய்யும், இங்க ஸ்ப்ரெட் ஆகுறதும் நமக்கு என்ன செய்யும், இதுல பட்டு ஸ்ட்ரைட்டா நம்மளுக்கு என்ன செய்யும், த்ரோ கிடைக்கும்.
ஓகேவா? இது என்னதுமா நமக்கு சைடு வால் ஸ்ப்ரிங்க்லர். ஏன் அப்போ இது எங்கெங்க யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அப்ரைட் அண்ட் பெண்டன்ட் வந்து சீலிங், நான் சீலிங் ஏரியால என்ன பண்ணலாம்? ஃபால் சீலிங் ஏரியா. ஃபால் சீலிங் ஏரியால, நான் ஃபால் சீலிங் ஏரியால அப்ரைட் அண்ட் பெண்டன்ட் டைப் என்ன செய்வோம்? யூஸ் பண்ணுவோம். எங்க வந்து நம்மளுக்கு வந்து பைப்லைன் உள்ள, அதாவது ரூம் ஸ்பேஸுக்கு உள்ள ரன் ஆகலையோ அங்க என்ன பண்ணுவோம்? அந்த ரூமுடைய வால்லே என்ன பண்ணிடுவோம்? ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு, என்ன இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இதான் ஒரு ஃபிளாட். நம்மளோட ஃபிளாட்ல உடைய என்ட்ரில நமக்கு என்ன செய்யுது? பைப் வருது என்ட்ரி வழியா. பைப் வந்து என்ன பண்றோம்? இது என்னமா? இது வந்து ஒரு பெண்டன்ட் டைப் ஸ்ப்ரிங்க்லர் இதுல வச்சிருக்கோம். இது என்னமா? சைடு வால் ஸ்ப்ரிங்க்லர். இப்ப நம்ம ஃபால் சீலிங் நம்ம ஏற்கனவே ஏசியில தெரியும். ஃபால் சீலிங் இதை தாண்டி நம்மளுக்கு என்ன இல்ல? ஃபால் சீலிங் இல்ல. அப்படிதானே? இப்போ ஃபால் சீலிங் இல்லாத இடத்துல நம்ம பைப் என்ன பண்ண மாட்டோம்? சர்வீஸ் உள்ள ரன் பண்ண மாட்டோம். ஏன்னா பைப் வெளியில தெரியும். அப்ப அதனால நான் என்ன பண்றேன்னா, இதோட நிப்பாட்டுறேன் பைப்பை. இதுல நான் என்ன பண்றேன்? ஒரு சைடு வால் ஸ்ப்ரிங்க்லர் இங்க வச்சு த்ரோ எங்க போகுது? இங்க இருந்து 6 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அதை என்ன செய்யும்? த்ரோ கொடுக்கும். என்னன்னா நமக்கு ஒரு ஸ்ப்ரிங்க்லர் எவ்வளவு தூரமா த்ரோ கொடுக்கும்? 6 மீட்டர்ஸ் த்ரோ கொடுக்கும். இப்ப இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா 6 மீட்டருக்குள்ள இருக்கும். சரியா? அப்ப நம்ம ஸ்ப்ரிங்க்லருடைய ரேஞ்ச் எவ்வளவு தூரம் கொடுக்குமோ அதை பொறுத்து நம்ம என்ன செய்வோம்? இந்த ஸ்ப்ரிங்க்லரை ஃபிக்ஸ் பண்ற டிஸ்டன்ஸை என்ன செய்வோம்? ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ சைடு வாலுங்கிறது எங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம்? வித்தவுட் ஃபால் சீலிங் ஏரியா. ஏரியா ஃபால் சீலிங் போடாத இடம். அதே நேரத்தில் அதுக்குள்ள நம்ம பைப் என்ன செய்யல, ரன் பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அதோட வால்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த ரூமுடைய வால்ல எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப இதே இது நான் இங்க எனக்கு பைப் வெளியில தெரிஞ்சா பரவாயில்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்ப அந்த மாதிரியான ஸ்பேஸ்ல பைப் என்ன செஞ்சிருப்போம்? உள்ள வரைக்கும் இங்க கொண்டு வந்துட்டு இதுல என்ன வச்சுக்கலாம்? பெண்டன்ட் டைப் இல்ல ஒரு பெண்டன்ட் அந்த மாதிரி மாத்தி மாத்தி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு பெண்டன்ட் டைப்பே என்ன செஞ்சிடலாம்? இதுல 4 பக்கமும் ஒரு 2 ஸ்ப்ரிங்க்லர் 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல 2 ஸ்ப்ரிங்க்லர் கீப் பண்ணலாம். ஆனா இப்ப நம்மளுக்கு அங்க ஃபால் சீலிங் இல்ல, வெளியிலயும் சர்வீஸ் தெரியக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சர்வீஸ் இங்கேயே கீப் பண்ணுவோம். இந்த ஃபால் சீலிங் ஏரியால சென்டரா நான் என்ன பண்றேன்? ஒரு சைடு வால் ஸ்ப்ரிங்க்லர். இது இந்த டைரக்ஷன்ல 2 ரேடியல்ல 2 மீட்டர் என்ன செய்யணும்? கவர் பண்ணும். ஸ்ட்ரைட்ல 6 மீட்டர் என்ன செய்யணும்? கவர் பண்ணும். அப்ப எனக்கு இந்த ரூம் ஸ்பேஸ் ஃபுல்லா என்ன செய்யும்? நம்மளுக்கு ஆக்குபை ஆயிடும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இந்த ஸ்ப்ரிங்க்லருடைய ரேஞ்ச் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்வோம்? செலக்ட் பண்ணுவோம். ஸ்ப்ரிங்க்லர் செலக்ட் பண்ணுவோம். சரியா?